மாதத்துக்கு ஒரு முறை ஃப்ரெண்ட்ஸுங்களோட கெட் டுகெதர் நடக்கும். அந்த கெட் டுகெதர் நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத பற்றியும், எங்கே பார்த்தாலும் கேஸுக்கு பிரச்சனை, கேஸ் புக் பண்ணாலும் புக் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால, என்னோட வீட்டில் இதை சமாளிக்கிறதுக்காக நான் எப்படியெல்லாம் சமைக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். என் பேர் மஞ்சு, பெங்களூர்லேருந்து இந்த வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் கிடையாது. என் பையன் கொண்டு போய் பேச்சுலர் ரூமில் வச்சுருக்கான். கேஸும் ஒன்று காலியாக தான் இருக்குது. இப்போதைக்கு ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாளைக்கு தான் வரும். கேஸ் புக் பண்ணாலும் புக் ஆகலை, கேன்சல் ஆகுது. இப்போதைக்கு என்னோட வீட்டில் சிம்பிளான சமையல் செஞ்சு தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம் போக போக என்ன தான் நடக்குதுன்னு. சரி வாங்க இந்த வீடியோவில் என்னென்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். வீட்டில் எல்லாருமே இருந்ததுனால வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கே எனக்கு 1 மணி ஆயிடுச்சு. போகிறதுக்குள்ளே ஃப்ரெண்டு வந்து சமையல் வேலை ஓரளவுக்கு முடிச்சு வச்சுருந்தாங்க. சீக்கிரமாக வந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் போண்டா, இன்னொரு பக்கம் மஞ்சூரியன் இதெல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்தது. நான் வீடியோ எடுக்கிற மாதிரியே இல்லை, நான் அப்படியே தான் போனேன். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்ன பிறகு வீட்டுக்கு வந்து நான் ட்ரைபாடை எடுத்துக்கிட்டு போனேங்க. செஞ்சு வச்ச போண்டாவில் கொஞ்சம் டேபிள் மேலே எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே சில பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. சில பேர் கிச்சனில் நின்று சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து மார்ச் 10ஆம் தேதி எடுத்த வீடியோ. எப்போவுமே சாட்டர்டே சண்டே கெட் டுகெதர் வைக்கிறதே கிடையாது. இந்த வருஷம் சண்டே உமன்ஸ் டே வந்துட்டதுனால எப்போ கெட் டுகெதர் வைக்கிறோமோ அன்னைக்கு உமன்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே பிளைன் சாரீ அப்படிங்கிறதுனால யார்கிட்ட என்னென்ன சாரீ இருந்துச்சோ அதை கட்டிக்கிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் பேர் கிச்சனில், கொஞ்சம் பேர் ஹாலில். இதில் ஷோபாங்கிற ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தே கேக் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. அந்த கேக்கை தான் இன்னைக்கு வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே ஒரு கெட் டுகெதரில் சொல்லியிருப்பேன், இந்த குரூப்பில் இன்னொருத்தவங்களும் மஞ்சுன்னு இருக்காங்க. அவங்களோட பர்த்டேவும் என்னோட பர்த்டேவும் ஒரே நாளில் வரும் அப்படின்னு. மார்ச் 8 உமன்ஸ் டே அன்னைக்கு என்னோட பர்த்டே இருந்தது. அதே மாதிரி இந்த குரூப்பில் மஞ்சுன்னு இன்னொருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கும் அதே 8ஆம் தேதி பர்த்டே இருந்தது. ஆரம்பத்தில் எல்லாரோட பர்த்டேவும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் விட்டுட்டோம். இன்னைக்கு உமன்ஸ் டேக்கு கேக் கட் பண்ணுறதுனால எங்கள் பர்த்டேக்கும் சேர்த்து விஷ் பண்ணாங்க. ஷோபா அப்படிங்கிறவங்க ஹோம்மேடாக அவங்களே வீட்டில் செஞ்சுட்டு வந்த கேக்கு தான் இது. எப்போவுமே இந்த மாதிரி உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணும்போது கிச்சனில் எல்லா வேலையுமே முடிச்சிருவோம். அதுக்கப்புறமா ஹாலில் இந்த மாதிரி கேக்கை வச்சுட்டு எல்லாருமே கத்தியை கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே கேக்கை ஒன்றாவே எல்லாரும் சேர்ந்து கட் பண்ணுவோம். வீட்டில் இருந்து நான் கிளம்பி போகிறதுக்கே மதியம் 1 மணி ஆயிடுச்சு. நான் கட்டிட்டு போன சாரியை கூட என்னால் ஒழுங்காக கட்டிட்டு போக முடியல. வீடியோவுக்கு கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற வேலை இருந்தது. அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு கிளம்புனேன். பொறுமையாக நின்று சாரி கட்டுறதுக்கு கூட டைம் இல்லை. அவசர ಅವಸರமாக ಕಟ್ಟಿக்கிட்டு போயிட்டேன். ಇದೇ ತರ ಒಟ್ಟಿಗೆ ಎಲ್ಲರೂ ವರ್ಷ ಈ ತರನೇ ವುಮೆನ್ಸ್ ಡೇ ಸೆಲೆಬ್ರೇಟ್ ಮಾಡಬೇಕು. ನಿನಗೆ ಗೊತ್ತಾಗಲ್ಲ ಮೆಸೇಜ್ಗಳು, ಅದಕ್ಕೆ என்கிட்ட எந்த பிளைன் சாரியும் இல்லை, இந்த சாரி தான் இருந்தது. அதுக்கு ஏற்ற மாதிரி என்கிட்ட ப்ளவுஸும் இல்லை. அதனால என்கிட்ட இருந்த ரெடிமேட் ப்ளவுஸ் தான் இதுக்கு நான் வேறு பண்ணிக்கிட்டு போயிருந்தேன். இந்த ப்ளவுஸை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆக போகுதுங்க. இது வரைக்கும் நான் போட்டதே இல்லை. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைமாக போட்டிருக்கேன். ப்ளவுஸுமே ரொம்ப லூஸாக இருந்தது. சரி கொஞ்ச நேரம் தானே அப்படின்னு இந்த ப்ளவுஸே போட்டுக்கிட்டு போயிட்டேன். எல்லாருமே அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கேக்கை கட் பண்ணி அவங்கவுங்களுக்கு ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க. கேக் நிஜமாவே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஊட்டிக்கிட்டு இருக்கும் போதே இந்த கேக்குமே பார்த்தீங்கன்னா காலியும் ஆயிடுச்சு. ஷோபா அப்படிங்கிறவங்க ஹோம்மேடாக சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் செஞ்சு சேல் பண்ண போகிறேன் அப்படின்னு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ்ன்னு எடுத்து வச்சு எங்களுக்கு சொல்லிக்கிட்டும் இருந்தாங்க. அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு இன்னொருத்தர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ராகி கஞ்சி பவுடர், மில்க் பவுடர், புரோட்டீன் பவுடர் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ಬಾದಾಮ್ ಸೀಡ್ಸ್ ಎಲ್ಲ ಇದೆ. ಮತ್ತೆ ಇದು ಇವಾಗ ನಾನು ರಾಗಿ ಅಂಬ್ಲಿ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದಲ್ಲ, ಇದು ಗಂಜಿ ಪೌಡರ್ ಇಂದ ಮಾಡಿ. ಮತ್ತೆ ಇದು ಮಿಲ್ಕ್ ಪೌಡರ್ ಎಲ್ಲರಿಗೂ ನಾನು ಸ್ಯಾಂಪಲ್ ತಂದಿದ್ದೀನಿ. எல்லாருக்கும் சாம்பிளுக்காக ஒரு சின்ன சின்ன பேக்கெட்டை கொண்டு வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு பேக்கெட்டும் கொடுத்தாங்க. ஒரு சிலர் 1/2 kg பேக்கெட்டும் காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நாம் ஃபினான்ஷியலாக எப்படி இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். நான் ஆல்ரெடி யூடியூப்பை நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்ட்ஸும் இப்போ பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
இதில் ஒரு சில ஃப்ரெண்டுக்கு டைலரிங்கும் தெரியும், அவங்க ப்ளவுஸு, அவங்க பொண்ணோட ப்ளவுஸு, வெளியில் ஃப்ரெண்டுங்களை யாராவது கொடுத்தாலும் அவங்க ப்ளவுஸும் தச்சு கொடுப்பாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னாக்கா சாரீ ஃபாலு, ஜிக்ஸாக்கு இதெல்லாமும் பண்ணி தருவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபு தாங்க. இப்போ இந்த பிஸ்னஸ் இவங்க ஸ்டார்ட் பண்ணதை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் நாமளும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஆசையும் வந்துருச்சு. இந்த வீடியோ ஓடிட்டு இருக்கும் போதே இன்னைக்கு 5 கியூட்டான சிஸ்டருங்களோட பேர் இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபாத்திமா, கலா, லில்லி, மியூபின், ஹேமா இந்த 5 பேரோட பேரை நான் சொல்லியிருக்கேன். ஹாய் டியர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமாக உங்கள் 5 பேரோட பேரை சொல்கிறதுல எனக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி முடித்த பிறகு அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கும் நாங்கள் உட்காந்துட்டோம். இன்றைக்கி சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காயில் செஞ்ச போலி, ஒயிட் ரைஸ், சாம்பார், புளியோகரை, வாங்கிபாத், போண்டா, பேபிகார்ன் மஞ்சூரியன், அதுக்கப்புறம் கேப்சிகமும் பன்னீரும் போட்டு பெப்பர் மசாலா பண்ணியிருந்தாங்க. கடைசியாக ஒயிட் ரைஸ்க்கு தயிரும் இருந்ததுங்க. இன்னும் ஒரு வாரத்தில் யுகாதி பண்டிகை வரப்போது எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த போலி செய்வாங்க. இன்றைக்கி சுவர்ணா அப்படிங்கிற ஃப்ரெண்டோட வீட்டில் தான் இன்றைக்கி கெட் டுகெதர். நெக்ஸ்ட் வீக்கில் மறுபடியும் போலி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாரம் தேங்காயில் போலி பண்ணிவிட்டு அடுத்த வாரம் பருப்பில் போலி செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் ரவுண்டாக உட்காந்தாச்சு. அவங்களுக்கு தேவையானதை அப்படியே மாற்றி மாற்றி பரிமாறிக்கிட்டோம். நாங்கள் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிருந்தாங்க. அவங்களும் வந்துட்டாங்க. மேலே ஒரு ரூம் இருக்கிறதுனால எங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் சைலண்ட்டாக அவங்க மேலே போயிட்டாங்க. நாங்கள் ஃப்ரீயாக இங்கே பரிமாறி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். யாரோட வீட்லேயுமே அவங்க ஹஸ்பண்டுங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்கங்க. இந்த மாதிரி கெட் டுகெதர் நடந்துட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது முடியிற வரைக்கும் ஒன்று வீட்டுக்கு வர மாட்டாங்க. அப்படி இல்லையா ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாக்கா மேலே போய் ரூமில் அவங்க பாட்டுக்கு சைலண்ட்டாக இருந்துருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லாத சமயத்தில் தான் இந்த மாதிரி கெட் டுகெதரே பண்ணுவாங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டாலும் எங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க சைலண்ட்டாக இருந்துருவாங்க. பர்த்டேக்காக வீட்டில் கேக் எதுவுமே வாங்கி கட் பண்ணலை. ஆனால் இந்த மார்ச் 10ஆம் தேதி உமன்ஸ் டே செலிப்ரேஷன், பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னு என்னோட டே ரொம்பவே சூப்பராக போச்சுங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்தந்த பாத்திரத்தை கொண்டு போய் கிச்சனில் வச்சுட்டோம். ஒரு சிலருக்கு பசங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறதுனால வீட்டில் பசங்க தனியாக இருப்பாங்கன்னு சீக்கிரமாகவும் கிளம்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு அவ்வளோதான், வெத்தலை பாக்கு போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு வெத்தலை பாக்கு போடுற பழக்கமே கிடையாது. இவங்க கிட்ட சேர்ந்து தான் நான் இதை போடுறதுக்கே நான் கற்றுக்கிட்டேன். எவ்வளோ பாக்கு வைக்கணும், எவ்வளோ சுண்ணாம்பு வைக்கணும்னு கூட தெரியாது. ஃப்ரெண்ட்ஸுங்க வச்சு கொடுப்பாங்க, நான் அப்படியே சாப்பிட்ருவேன். ஈவினிங் ஒரு 5 மணிக்கு எல்லாரும் காஃபி குடிச்சிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க, கெட் டுகெதர் சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு. இது வந்து மார்ச் 14ஆம் தேதி நேற்று எடுத்த வீடியோங்க. கமெண்ட்ல மாரியம்மாள் அப்படிங்கிற அம்மா வந்து இது என்ன பழம் மஞ்சு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து இங்கிலீஷில் அவகோடான்னு சொல்லுவாங்க. சில பேர் பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து அதிகமாக இதுக்கு பட்டர் ஃப்ரூட்டுன்னு தாங்க சொல்லுவோம். ரொம்ப ஹெல்தியான அதிகமான நியூட்ரிஷன் இருக்கிற ஃப்ரூட் இது. விலை கொஞ்சம் அதிகம் இருந்தாலும் என் பொண்ணுக்கு பிடிக்குமே அப்படிங்கிறதுனால அப்பப்போ வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். இது 2ஆக கட் பண்ணி உள்ளே இருக்கிற ஃப்ளஷ் எல்லாமே எடுத்து போட்டு அப்படியே மேஷ் பண்ணால் போதும். அப்படியே பட்டர் மாதிரி க்ரீமியாக இருக்குங்க. நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சுகர் மிக்ஸ் பண்ணி அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டுருவேன். கொஞ்சம் சில்லுன்னு ஆன பிறகு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்பா செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு. ஆரம்பத்தில் இந்த ஃப்ரூட் எனக்கு பிடிக்காம தான் இருந்தது. ஒரு மாதிரி என்ன ஒரு ரா ஸ்மெல் வர மாதிரி இருந்தது. சாப்பிட சாப்பிட அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை கண்ணில் பார்த்தேன்னா போதும் அப்படியே வாங்கிட்டு வந்துடுவேன். மாரியம்மாள் அப்படிங்கிற சிஸ்டர் என்னை அம்மானே கூப்பிடுங்க மஞ்சு அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நிஜமாகவே அவங்க கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணும் போதெல்லாம் ஒரு அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி தாங்க எனக்கு ஒரு ஃபீலே வருது. இந்த ஃப்ரூட்டை நம்ம மில்க் ஷேக் பண்ணியும் சாப்பிடலாம், ப்ரெட்டில் அப்ளை பண்ணியும் நம்ம சாப்பிடலாம். எனக்கு வந்து மில்க் ஷேக் பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இந்த மாதிரி சாப்பிட்றோம். இந்த ஃப்ரூட்டில் கொஞ்சம் கூட இனிப்பு இருக்காது, சப்புன்னு தான் இருக்கும். நம்ம ஏதாவது சுகரோ இல்லை ஹனியோ இப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா தான் இந்த ஃப்ரூட்டே நல்லாயிருக்கும். சரி, இன்றைக்கி நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சமையல் பண்ணுறதுக்கே கேஸ் இல்லாமல் திண்டாடி கிடக்கிறோம். வாழைப்பழம் சாப்பிட்டு கொஞ்சம் தோலுங்கள்லாம் அப்படியே வச்சுருந்தேன். எப்போவுமே இந்த வாழைப்பழம் தோலை நான் விசிறி போட மாட்டேன். இந்த தோலெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு அப்படியே சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு நல்லா ஆறின பிறகு டைல்யூட் பண்ணி அப்படியே செடிங்களுக்கு ஊற்றுவேன். கேஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால நான் வந்து கெட்டலில் தண்ணியை வச்சுட்டேன். தண்ணி கொதித்த பிறகு இதில் ஊற்றி விட்டுட்டேன். ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்கணும். அடுத்த நாள் வந்து இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படியே எல்லா செடிக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டுருவேன். கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் நான் கட் பண்ணுற இந்த பெரிய கத்தியை பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த கத்தியை ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வரைக்கும் இந்த கத்தியில் இருக்கிற பேரை நான் பார்த்ததே கிடையாதுங்க. இப்பதான் இதோட பிராண்ட் என்னன்னு பார்த்தேன். பாலிகாட் அப்படிங்கிற பிராண்ட். நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். அமேசான்லயுமே இந்த பிராண்ட் இருந்ததுங்க. இந்த கத்தி வாங்கி கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு தான் இதோட பிராண்டே பார்த்தேன். இந்த கத்தியோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
கத்தி நல்லா வெயிட்டாக இருக்கும். அதனால நம்ம அதிகமாக ப்ரெஷர் கொடுக்க தேவையில்ல. வெங்காயம் கட் பண்ணுறதுக்கும் நான்வெஜ் கட் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சிக்கன் குழம்பு வச்சுட்டு மதியத்துக்கு ரைஸ் எதுவுமே வைக்க போகிறதில்ல. வெறும் களி தான் செய்ய போகிறேன். கொஞ்சம் லிவர் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த லிவரை பெப்பர் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணவும் போகிறேன். லிவர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ண பிறகு இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுடர், அதுக்கப்புறமா பெப்பர் பவுடர், உப்பு இதெல்லாம் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சு விட்டுட்டேன். வீட்டில் இந்த மாதிரி பெரிய கத்தி 2 இருக்குது. எப்போவாவது தோணுச்சுன்னா மட்டும்தான் இந்த கத்தியை எடுத்து நான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இத்தனைக்கும் இந்த கத்தியை நான் தீட்டி கூட நான் வெட்டுறது கிடையாது. அப்படியே தான் வெட்டுவேன். சூப்பராக வெட்டும். இன்றைக்கி சிம்பிளான மெத்தடில் தான் நான் சிக்கன் கிரேவியே பண்ண போகிறேங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டும் நான் உரித்து எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் வதங்குறதுக்காக கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், சோம்பு, மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து அப்படியே வதக்கியும் விட்டுக்கிட்டேன். எப்போவுமே இந்த மாதிரி கிரேவி செஞ்சால் சட்டியில் தான் செய்வேன். சட்டியில் செஞ்சால் கேஸ் ரொம்ப வீணாகும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி கடாயை வச்சுருக்கேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு இதெல்லாமே சீக்கிரமாக வதங்கிடும். ஆனால் தக்காளி வதங்குறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால 2 தக்காளியை கட் பண்ணி கிளாஸ் பவுலில் போட்டு அப்படியே அவன்லேயும் வச்சு விட்டுட்டேன். தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஒரு 2 நிமிஷம் அப்படியே அவனில் வச்சு எடுத்துட்டா போதும். தக்காளி நல்லா அப்படியே வதங்கி வந்துடும். அதுக்கப்புறமா நான் கடாயில் சேர்த்திக்க போகிறேன். என்னோடய வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் காலியாக இருக்குது. இன்னொரு சிலிண்டர் ஃபிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு ஆச்சு. இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற சிலிண்டர் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 20 நாளைக்கு தாங்க வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கெட்டலில் தண்ணி வைக்கிறது, மைக்ரோவேவில் வைக்கிறது இந்த மாதிரி வேலைகள் தான் என்னோடய வீட்லேயுமே நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இண்டக்ஷன் ஸ்டவ் என்கிட்ட இல்லை. என் பையன் கொண்டு போய் அவன் ரூமில் வச்சுருக்கான். கண்டிப்பாக அது இருந்திருந்தா எல்லாத்தையுமே இண்டக்ஷனில் தான் செஞ்சுருப்பேன். அது இல்லை அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு கெட்டலில் சுடு தண்ணி வைக்கிறது, சூடு பண்ணுறது எல்லாம் அவனில் வைக்கிறது இந்த மாதிரி வேலைகள் தான் இப்போதைக்கு ஓடிட்டுருக்கு. தக்காளி 2 நிமிஷம் அவனில் வெந்த பிறகு 1 நிமிஷம் அப்படியே கடாயில் போட்டு சும்மா அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிற மாதிரி வதக்கி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நல்லா ஆறின பிறகு இந்த மசாலாவை நான் அப்படியே மிக்சியில் அரைச்சியும் எடுத்துட்டேன். இன்னொரு பக்கம் குக்கரில் நான் களி செய்ய போகிறேன். கெட்டலில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா இந்த குக்கரில் ஊற்றி விட்டுட்டேன். கொதித்த தண்ணி அப்படிங்கிறதுனால 1 ஸ்பூன் ராகி மாவை ஒரு கப்பில் போட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியிலையும் ஊற்றி விட்டுட்டேன். தண்ணி நல்லா கொதித்த பிறகு தேவையான மாவும் அதில் போட்டு விட்டுட்டேன். தண்ணி ஏற்கனவே கொதிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். சூப்பராக இந்த களியை நான் கிண்டி எடுத்துருவேன். எப்போ இந்த மாதிரி கேஸுக்காக பிரச்சனை வந்துச்சோ அப்போல இருந்தே வீட்டில் சிம்பிளாக தாங்க சமையல் பண்ணுறேன். இன்றைக்கி ரைஸ் பண்ண போகிறதுல வெறும் களியும் சிக்கன் கிரேவி மட்டும்தான். நைட்டுக்கு தான் நான் ரைஸே செய்ய போகிறேன். மாவு ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கும் போது இன்னொரு பக்கம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்ச சிக்கனும் இதுக்குள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும் இதுக்குள்ளவே நான் சேர்த்துக்கிட்டேன். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அரைச்ச மசாலாவும் இது கூடவே நான் சேர்த்து விட்டுட்டேன். சிக்கன் வதங்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷமாச்சும் ஆகும். இப்படி வதக்கி விட்டுட்டு இருந்தேன்னா கேஸ் அதிகமாக வீணாகும் அப்படிங்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அரைச்ச மசாலாவும் சேர்த்து கெட்டலில் நல்லா காய வச்சுருந்த தண்ணியும் இது கூடவே நான் சேர்த்து விட்டுட்டேன். தண்ணி இப்படி சூடாக சேர்க்கும் போது சிக்கனும் சீக்கிரமாக வெந்துடும். அது மட்டும் இல்லாமல் கிரேவியும் பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாகவே நமக்கு ரெடி ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு முட்டை வேக வைக்கிறது, இந்த மாதிரி சாதத்துக்கு தண்ணி அளந்து ஊற்றுறது, குழம்புக்கு தண்ணி ஊற்றுறது எல்லாமே இந்த மாதிரி கெட்டலில் தண்ணி சூடு பண்ணி தாங்க ஊற்றிக்கிட்டு இருக்கேன். குழம்பு ஆயிடுச்சுன்னா கூட அந்த குழம்பை எல்லாத்தையுமே கிளாஸ் பவுலில் தான் ஊற்றி வைக்கிறேன். இப்படி கிளாஸ் பவுலில் ஊற்றி வைக்கிறதுனால குழம்பை அவனில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். ஸ்டவ் நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல. ஒரு 15 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சா போதும். குழம்பு ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே இந்த பக்கம் வச்சுருந்த களியும் ரெடி ஆகிடுச்சு. அந்த களியும் அப்படியே கிண்டி உருண்டை பிடிக்க போகிறேன். கிராமத்தில் இருந்தப்போ எப்போவுமே எங்களுக்கு நைட்டில் களி சாப்பிட்டு தாங்க பழக்கம். பகலில் அந்தளவுக்கு நாங்கள் சாப்பிட மாட்டோம். இங்கே பெங்களூருக்கு வந்த பிறகு இங்கே இருக்கிறவங்கெல்லாம் மதியான டைமில் களி சாப்பிட்றத பார்த்து நானும் அதே மாதிரி பழகிட்டேன். என்னோட சமையலுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஸ்டைலில் கொஞ்சம் இருந்தாலும் அதிகமாக இங்கே இருக்கிறவங்க எப்படி சமைப்பாங்களோ அந்த மாதிரி தான் என்னோட சமையலுமே இருக்குங்க. இன்றைக்கி என் பொண்ணு காலேஜுக்கு போகலை, உடம்பு சரியில்லைன்னு லீவு போட்டுட்டா. ஹஸ்பண்டும் வீட்டில் இருக்காங்க. யாருமே ரைஸ் வேணான்னு சொல்லிட்டாங்க. வெறும் களி செஞ்சால் போதும்னு சொல்லிட்டாங்க. நைட்டுக்கு தான் நான் ரைஸே வைக்க போகிறேன். களி ரெடி ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அந்த குழம்பை எடுத்து அப்படியே கிளாஸ் பவுலில் ஊற்றி விட்டுட்டேன். இதே கடாயை வாஷ் பண்ணி அதுலேயே நான் லிவரும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு எல்லா சமையலுமே அதில் தான் செஞ்சுருப்பேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரு, அதே மாதிரி ஹாக்கிங், ட்ரைப்ளை, டோப் செட்டு இது எல்லாமே இண்டக்ஷன் பேஸ் அப்படிங்கிறதுனால இண்டக்ஷன்லேயே எல்லாத்தையுமே சூப்பராக செஞ்சுருப்பேன்.
சமையலுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி கெட்டலில் அவனில் வச்சாலே சமையல் சூப்பராக சீக்கிரமாக முடிஞ்சிடும். முடிஞ்ச அளவுக்கு கேஸு, இண்டக்ஷனு, கெட்டலு, அவனு எல்லாத்தையும் யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கேஸை நம்ம மிச்சம் பண்ணலாம். லிவர் ஃப்ரை பண்ணுறதுக்காக கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், சோம்பு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த லிவரும் சேர்த்து அப்படியே கொஞ்சமாக சில்லி பவுடரும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன். அவ்வளோதாங்க, இது ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊறிக்கிட்டு இருந்த வாழைப்பழத்தோலை எல்லாத்தையுமே அப்படியே கசக்கி புழிஞ்சி எடுத்துட்டேன். இந்த பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி அப்படியே டைல்யூட் பண்ணி செடிங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட போகிறேன். வாரத்துக்கு ஒரு நாள் வாழைப்பழ தோலெல்லாம் சேர்த்து வச்சு இப்படி தான் பண்ணுவேன். இதில் நிறைய பொட்டாசியம் இருக்கிறதுனால செடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சூப்பராக செடி வளருங்க. ஷிவானி அப்படிங்கிற சிஸ்டர் வீட்லேயே காம்போஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன் ஷிவானி. இப்போதைக்கு நான் ஷார்ட்ஸ் போடல அப்படிங்கிறதுனால நீங்கள் கேட்குற ஒவ்வொரு வீடியோவுமே லாங் வீடியோவில் போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. சம்மருக்காக நான் வந்து ஷார்ட் குர்த்தி எல்லாமே ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஆர்டர் போட்டது எல்லாமே வந்துருச்சு. இன்னும் ஒன்று மட்டும் வரல. அது வந்துருச்சுன்னா டியூஸ்டே உங்களுக்கு இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுனோ, உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.